2024 கங்குவான்கிற ஒரு படம் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யானாவுக்கு ஒரு மாபெரும் தோல்வி படமாக அமைஞ்சது. அந்த ஒரு படத்தோட ஃப்ளாப்புனால வளர்ந்து வர சின்ன சின்ன நடிகர்களோடலாம் கம்பேர் பண்ணணுங்க நம்ம அண்ணனை. இப்போ நம்ம அண்ணன் பண்ணியிருக்க சம்பவம் இந்த ஹேட்டர்ஸ்க்கெலாம் தெரியுமா? என்ன பண்ணியிருக்குன்னா, கருப்பு படம் 3 நாளில் 147 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக போஸ்டர் விட்டு நம்ம ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டே வைஸ் கலெக்ஷனை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சூர்யானாவோட கருப்பு திரைப்படம் வந்து மே 14 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில ஃபினான்ஷியல் இஷ்யூ காரணமாக படம் வந்து மே 15 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மே 15 காலையில் 6 மணிக்கு தான் அனௌன்ஸே பண்ணியிருந்தாங்க. பட் இவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் படம் வந்து மே 15 டே 1 மட்டும் 31 கோடி கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு வேர்ல்டு வைடாக. டே 2 வந்து 46 கோடி கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. மொத்தமாக 2 நாளை சேர்த்து 77 கோடி கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. அப்புறம் டே 3க்கு வந்து நம்ம ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்லேருந்தே அஃபிஷியலாக போஸ்ட் விட்டுருந்தாங்க. 147 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக போஸ்ட் விட்டுருந்தாங்க. பட் இந்த தேர்ட் டே நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக தெரியல. கிடைச்சோன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு நம்ம கருப்பு படம். இப்போ வந்து பேச சொல்லுங்கடா அந்த ஏட்டர். சும்மாவாடா படத்தில் நம்ம அண்ணா டைலாக் சொன்னார், கொஞ்ச நாள் இல்லை அதுக்குள்ளே பயம் விட்டு போச்சு அப்படின்னு நம்ம அண்ணா கருப்பில் டைலாக் சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கிது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சூர்யானாவோட முரட்டுத்தனமான கம்பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.